ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சூர்யா மகாவ சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஏதோ கிரன்ச் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. தனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி டிராமாவ போடுறாப்ல. நம்ம மகா அத ஈஸியாவே கண்டுபிடிச்சர்றாங்க. எக்ஸ்பைரி ஆன தைலத்த எடுத்துட்டு வந்து சூர்யாவுக்கு குடுத்துர்றாங்க. அத தெரியாம சூர்யா தலையில தேய்ச்சுக்கிட்டு அவதிப்படுறாரு. அத பார்த்து இங்க மகா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கோடீஸ்வரி பயங்கரமா கோவமா இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாமிகா இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? அத சொல்லி தான் பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட 2 பொண்ணு மகா, ஐஸ்வர்யா இவங்க 2 பேத்தையும் கொல்ல பார்த்தா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஏன்னா எல்லாமே செஞ்சது வந்து சித்ரா தேவி. ஆனா இப்பொழுதைக்கு பழி அனாமிகா மேல தானே இருக்கு. கோடீஸ்வரி அதனால தான் கோவத்துல இருக்கிறாங்க. இங்க அழகி பாப்பாவோட நம்ம விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அங்க வர்ற அனாமிகா வந்து கோவமா, நம்ம இந்த பாப்பாவ கொண்டு போயிட்டு அங்க ஆசிரமத்திலேயே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜய் கேட்பாப்லயா, பயங்கரமா அனாமிகாவோட சண்டை போடுறாப்ல விஜய். இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, கோடீஸ்வரியோட வீட்டுக்கு நம்ம சூர்யாவும், சூர்யாவோட அம்மாவும் போறாங்க. நம்ம கோடீஸ்வரிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ராஜலட்சுமியும், சூர்யாவும் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி, வீட்ல உட்கார வச்சு, "நான் உங்களுக்கு சமைச்சு போடுறேன்" அப்படின்னு சொல்லி, சமைச்சுலாம் குடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ, இவங்க எதுக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு தான் தெரியும். இந்த பக்கம் அனாமிகா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சித்ரா தேவி அத பார்க்குறாங்க. கண்டிப்பா அனாமிகாவ ஏத்தி விட போறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன செய்ய போறாங்கன்னு.